வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அல்லேலூயா. கவனிங்க, நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதி யாரை குறித்து சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் இங்க உள்ள கவனித்து பார்த்தா, மரியாளை பார்த்து எலிசபெத்து பேசுகிற ஒரு சம்பாஷணையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எலிசபெத் மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தையை நீங்க ஒருவேளை இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. வார்த்தைகள் இந்த காலகட்டத்துக்கு உரியது என்று நாம எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்க. எலிசபெத்தின் மூலமாக மரியாளோடு பேசி திடப்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை திடப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். நம்மை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறார். நமக்கு சில காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம் நடுவில் துணிக்க பண்ணுகிறார். ஆமென். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லுங்க பாப்போம். கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, உலகத்துல நிறைய பேர் நிறைய காரியத்தை இன்னைக்கு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, உறவினர்கள் சொல்றாங்க, ஆவிக்குரிய வட்டாரத்தில் இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்க, நிறைய வெளிப்பாடு உள்ளவர்கள் எழும்பிட்டாங்க. என்ன வருத வாயில அவ்வளோத்தையும் என்ன செய்யறாங்கன்னா, ஆமா அடிச்சு விடுறாங்க. நல்லா கவனிக்கணும். நாம் வாழுகிற காலம் ரொம்ப முக்கியமான காலம். ஸ்தோத்திரம். வேதவசனம் தெளிவா சொல்லுது, பாம்பை போல, சொல்லுங்க, பாம்பை போல வினாவுள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். வெளுத்ததெல்லாம் என்னது கிடையாது, வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலா? வெள்ளையா இருக்கிறது எல்லாமே பால் கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஒண்ணுதான். இல்ல இல்ல. சரி கவனிங்க. அப்போ கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மனுஷன் அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எலிசபெத் மரியாளுக்கு எப்படி சொல்லி மரியாளை திடப்படுத்தினாலோ அதே போல இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் திடப்படுத்தும்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விளங்கிக் கொள்றீங்களா? புரிந்து கொள்றீங்களா? உங்களை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? திடப்படுத்த விரும்புறாரு, உற்சாகப்படுத்த விரும்புறாரு. ஆமே. சரி கவனிங்க. ஒரு கதையை சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ள போக விரும்புறேன். ஒரு கிராமத்துல ஒரு எளிமையான ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு அந்தோணி. அவருக்கு ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அவருடைய அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வறட்சி, பயங்கரமான வறட்சி. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் வத்தி போச்சு, மழையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வாழ்நாள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் அந்த கிராமத்தில் அவர் குடிபெயரும் போது பயங்கர செழிப்பா இருந்துச்சான். ஆனால் நாட்கள் கடந்து போகும்போது வறண்ட நிலமாக வைத்து அவர் தோட்டம் சொல்ற இடம் கூட இன்னைக்கு வறண்ட பூமியாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இனி இந்த கிராமத்தில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே இருந்தோம்னா வானத்தையும் பார்த்து பூமியையும் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்து வேற இடங்களுக்கு போய் குடியிருக்க பழகினார்கள், குடியிருக்க புறப்பட்டு போனார்கள். இந்த முதியவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா இங்கே கூட நீங்களும் என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா உங்க இந்த வேதனை, இந்த கஷ்டம் மாறிடும். நம்ம இன்னொரு இடத்துல போய் பொழைச்சிக்கிடுவோம். இது வறண்ட பூமி ஆயிடுச்சு, இனி இந்த பூமியை நம்பி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன். அப்போ கேட்டாங்களாம், ஏன் வரமாட்டீங்க அப்படின்னாங்களாம்.
என்ன இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரும்போது செழிப்பாக தான் கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த இடத்துல என்ன குடியிருக்கும் போது என்னை செழிப்பா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்தார்? குடியிருக்க பண்ணினாரு. அந்த தேவன் என்னை நிச்சயமா அந்த இடத்துல என்ன செய்வார்? செழிப்பாக்குவார். அப்போ சொன்னாங்களாம், உனக்கு மண்டையில் என்ன இல்லை? அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது. ஏய்யா வானத்தை பாய்யா, மழைக்குண்டான அறிகுறி ஒன்றுமே இல்லை. பூமியில் எத்தனை அடி போர் போட்டாலும் என்ன வர மாட்டேங்குது? தண்ணி வர மாட்டேங்குது. வானத்துல இருந்தும் மழை இல்லை, பூமிக்குள்ள இருந்தும் தண்ணி இல்லை. எப்படி அன்னி செழிப்பா இருப்ப? சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோயா, நான் எங்க கூட வா அப்படின்னாங்களாம். இவர் அதெல்லாம் கேட்கல. தினந்தோறும் காலையில் எழும்பி சொல்லுவார், ஆண்டவரே எங்கள் கிராமத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, எங்களை செழிப்புள்ள ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்காக நன்றி, எங்களை நிச்சயமா செழிப்பாய் நீர் மாற்றுவீர் என்று நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உரத்த சத்தத்தோட ஜெபிப்பாரா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் போய்கிட்டே இருந்தாங்க. இவருடைய ஜெபம் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. இதை கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் பேசுறான் பாரு, காலையிலே வந்து இவனுக்கு வேற வழியே இல்லை, வேற வேலையே இல்லை, ஒண்ணுமே இல்லையா, ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, எங்களை செழிப்பாக்குறதுக்காக நன்றின்னு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான. இவ்வளவு போல ஒரு பைத்தியக்காரன் உலகத்துல இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஏளனமா பேசினாங்க. ஜெபித்து கொண்டிருந்த மனிதன் ஒரு நாள் உள்ளத்துல, ஆண்டவர் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ கிணறு தோண்டு அப்படின்னு ஆண்டவர் உள்ளத்துல ஒரு உணர்வை கொடுத்தாராம். அவர் தோட்டத்துல சொந்தமா இவர் கிணறு தோண்ட ஆரம்பிச்சார். கடப்பாறை மம்பட்டியெல்லாம் கொண்டு போய் வெட்டி கிணறு தோண்ட தோண்ட மண்ணு கல்லுன்னு வருது. ரொம்ப ஆழமா போச்சு. 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் எல்லாரும் பார்த்துட்டு சொல்றாங்க, இவன் பைத்தியம் தான் நம்ம சொன்னோம், இவன் முழு பைத்தியம் ஆயிட்டான். எவ்வளவு தோண்டிருக்கான், ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இவன் ஆண்டவர்னு சொல்லிட்டு கடைசியில் இவனை அதுல போட்டு மூட போறாங்க போலுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் என்னுடைய இந்த முதியவருடைய விசுவாசம் குறைந்து போகவே இல்லை. ரொம்ப உற்சாகத்தோட தோண்டிக்கிட்டே இருந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, கைகள் தளர்ந்து போனது, இருதயத்துல ஒரு சோர்வு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை, திடன்கொள், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாராம். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கைகள் பலப்பட்டது. இன்னும் வேகமாக தோண்ட ஆரம்பிச்சாரு. கடைசியில ஒரு இடத்துல ஒரு பாறை, அந்த பாறையில அந்த கடப்பாறையை கொண்டு ஒரு அடி அடிச்சாராம். உள்ள இருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. அல்லேலூயா. தண்ணி புறப்பட்டு வந்துச்சுன்னா அடிச்சுது பாருங்க, தண்ணி அவ்வளோ தண்ணி வற்றாத நீரூற்றாக சுரந்து வந்து அத்தனை நாட்களா அவர் வெட்டியிருந்த கிணறு ஒரே நாள்ல நிரம்பிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நிரம்பின மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற ஆரம்பித்தது. அவர் இருந்த இடம் செழிப்புள்ளதாய் மாற ஆரம்பித்தது. இந்த செய்தியை கேட்ட அவருடைய ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் எங்க இடம் பெற ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த முதியவரை நம்பி, இந்த முதியவர் நிமித்தம் தோண்டப்பட்ட அந்த கிணறை நம்பி அவர்கள் மறுபடியும் வர ஆரம்பித்தார்கள். வரும்போதெல்லாம் சொல்லுவார், வெல்கம், கர்த்தர் உங்களை வரவேற்கிறார், செழிப்பான இடத்துக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளா இருந்து என்ன சொல்லுவோம்? என்னெல்லாம் பேசிட்டு போனேன், உனக்கு இங்க இடம், உனக்கு இடம் கிடையாது, ஓடி போயிருமோ. இவருக்குள் கர்த்தர் இருந்தார் என்பதனால, சொல்லப்பட்டது நிறைவேறும் என்ற விசுவாசித்ததனால கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்தார். வர்ற எல்லாருக்கும் சொன்னாராம், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சொன்னவர் வார்த்தை மாறாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் சொன்னாரு, சூழ்நிலை எதிரா இருக்கலாம், ஆனா எனக்கு சொன்னவர் மாறவே மாட்டாரு, சொன்னதுதான் அது நிறைவேறும். ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நமக்கு விரோதமா சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு எப்படிதான் இருக்கு? எதிராத்தான் இருக்கு. ஆனா சொன்னவர் என்னைக்கு மாறினாரா? மாறவே மாட்டாரு. இன்னைக்கு மாறல, இனியும் மாற மாட்டாரு, சொன்னதை நிறைவேற்றுவாரு. ஆமே. சரி, 3 காரியங்களை நான் உங்களோடு கூட தெளிவுபடுத்த விரும்புறேன். முதல், ஸ்தோத்திரம், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:9. அறிக்கையிட்டு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கவனிக்கீங்களா? முதல்ல
கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறணும்னா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க? அறிக்கை பண்ணணும். என்னதான் அறிக்கை பண்ணணும்? எனக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமா என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், எங்க சபையில், எங்க நாங்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிறத அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நாம ரட்சிக்கப்படுவோம். அறிக்கை செய்யாம இருந்தோம்னா நமக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறாது, ரட்சிப்பும் நமக்குள்ள நிறைவேற்றப்படாது. கவனிங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சூழ்நிலைக்கு எதிராக தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் நம்ம செய்யறவங்களா இருக்கிறோம்? அதை தான் செய்ய மாட்டேங்கிறோம். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம எதை தான் அறிக்கையிடுறோம்? எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, ஆனா எதுதான் பெருசா இருக்கு? பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், இதைத்தான் நம்ம ஹைலைட் பண்றோம். எதை நம்ம டம்மி ஆக்கிறோம்? எதை நம்ம அறிக்கை செய்ய விட்டுறோம்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சிருந்தோம்? அறிக்கை செய்ய மாட்டேங்கிறோம். பிரச்சனையை நம்ம அறிக்கையிடுறோம். பாத்தீங்களா, இப்படிலாம் நான் அனுபவிக்கணுமா, இப்படிலாம் எனக்கு வரணுமா, இப்படிலாம் கர்த்தர் கொடுக்கணுமா, இப்படிலாம் எனக்கு ஆண்டவர் சோதிக்கணுமா, ஏன் எனக்கு மட்டும், ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, ஏன் மற்ற குடும்பத்துக்கெல்லாம் இல்லையே, எனக்கு மட்டும்தான் அப்படி வரணுமா, இப்படிலாம் நம்ம அறிக்கையிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாயில இருந்து நம்ம அறிக்கையிடுறது என்ன அறிக்கையிடணும்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிடணும். அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். எனக்கு சொன்னதை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அதுல நிச்சயமா அவர் தளர்ந்து போகவே. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொன்னா நடக்குமா? நீங்க அறிக்கையிட்டா நடக்குமா? கர்த்தர் அதை கேட்பாரா? முழு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. நம்ம அடிக்கடி என்ன பேசுறோம்? நம்ம அடிக்கடி என்ன அறிக்கை இடுறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாராக. நமக்கு அவர் செய்வதில் ஓய்ந்து போகவே இல்லை. நமக்கு செய்யறதுல அவருடைய கரம் தளர்ந்து போகவே இல்லை. இன்னும் ஆயத்தமா இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் சொல்லுங்க? ஜீவனுக்கான வார்த்தைகளை பேசவே விட மாட்டோம். எதை தான் பேசுறோம்? நடக்காது, கிடைக்காது, வாய்க்காது, அப்படி ஆயிட்டு, இப்படி ஆயிட்டு. ஆண்டவர் பார்க்குற, எப்ப நான் செய்யணும்னு வந்து நிக்கிறேன், ஆனா நீ பேசுறதெல்லாம் என்ன இருக்கு? நெகட்டிவாவே பேசுறியே, நெகட்டிவாவே அறிக்கை பண்றியே. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நான் இனி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்பதுல நான் உறுதியா அறிக்கையிடுவேன். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலங்கள் கடந்து நிறைவேற்றப்படாமல் போனாலும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அதாவது இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கிற இந்த கடிகாரத்துக்கும் தேவனுடைய கடிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ற இந்த கடிகாரமும் ஆண்டவருடைய கடிகாரமும் வேற. அப்படின்னா என்ன நீங்க கேட்கலாம்? இந்த கடிகாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில நம்ம ஓடுவதற்கு குறிக்கப்பட்டது. ஆனா தேவனுடைய கடிகாரம் நம்முடைய வாழ்க்கையில எது எப்ப நடக்கணுமோ அதற்கு தகுந்தாறு போல நம்ம ஆயத்தப்படுத்துவது. அல்லேலூயா. நம்ம கேட்ட உடனே கொண்டாந்து கொடுத்துட்டா நம்ம பக்குவம் இல்லாம பெற்றுக்கிட்டோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அம்பானி பெரிய வீடு கட்டுறாரு, எனக்கும் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டா பொருத்தமா இருக்குமா? நமக்கு என்ன தேவையோ, எப்ப தேவையோ, எது பிரயோஜனமோ அவைகளை தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். எனக்கு என்ன சொல்லப்படுதோ அது சும்மா ஏதோ வீண் வாக்குறுதி இல்லை, ஏதோ அள்ளி வீசுற வாக்குறுதி இல்லை. எனக்கு எது தேவையோ, எது தேவையா இருக்கிறது அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா அறிந்து வைத்திருக்கிறார். நான் அங்க பாக்குறதுனாலையும் இவங்க சொல்றதுனாலையும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்வதை விட எனக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அறிந்தவர் தான் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை நிச்சயமா அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு கிடைச்சதுதான் எனக்கு கிடைக்கணும் இல்ல, எனக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கணும் இல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தருவாரு. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நான் நடிச்சு வாழ்ந்து பழகிறணும்னு நினைக்கவே கூடாது. ஆமே.
உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் பிறந்ததுலேருந்து நான் மரிக்கிற வரைக்கும் நடிக்காமல் வாழணும் ஆண்டவரே. எப்படி வாழணும்? நடிக்கவே கூடாது. ஆனால் எனக்குரியவைகளை என் தேவன் சந்திக்கிறாருங்கிறதுல நான் ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எதை தான் போற்றுது? நடிக்கிறவங்களை தான் போற்றுது. ஆமாவா இல்லையா? உலகத்திலையும் சரி, உறவுகள்லையும் சரி, எங்கனாலும் சரி, யாருக்கு தான் முதலிடம்? நடிக்கிறவங்களுக்கு தான். பாசமா இருக்கிறது போல, நேசமா இருக்கிறது போல, அவங்கள போல இல்லைங்கிறது போல ஒரு ஆக்டிங் பண்ணிட்டா அவங்க தான் இன்னைக்கு முதன்மையானவர்களை என்ன செய்றாங்க? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் நடிக்க எனக்கு தெரியவே கூடாது. அல்லேலூயா. ஆமே, அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் பாசமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், ஊழியம் செய்கிறது ஆண்டவர் இத்தனை வருஷம் நமக்கு வச்சுருந்தாருன்னா அது வரைக்கும் நடிக்கவே தெரியாத மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அப்படி இப்படி, எனக்கு இதுதான், இப்படி தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படிங்கிறதுல போயிடணும். ஆமே, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அப்போ கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னா எப்போ? அப்படின்னா நான் அறிக்கை செய்ய. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொன்னது நிறைவேறும் நேரம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி யாரும் குறுக்கே நின்று தடுக்க முடியாது. நம்புறீங்களா? அது எப்பேற்பட்ட மனுஷனங்களா இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரும்போது 2 தூதர்கள் வர்றாங்க. அந்த வார்த்தையை குடும்பத்தில் பேசுறாங்க. சாராளுக்கு என்ன வருது? சிரிப்பு வருது. சிரிப்புனா சாதாரண சிரிப்பு இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கெக்கலை விட்டு சிரிச்சிருப்பா. இந்த 2 பேருக்கும் மண்டையில கொஞ்சமே அறிவு இருக்கா? சமுதாயத்தில் இப்படி நடந்திருக்கா? எங்கேயாவது நடந்திருக்கா? இப்படி நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கமா? இவங்க வாய்க்குசாம நம்ம வீட்டுக்கார்ட்ட நல்லா யோசித்து பாருங்க, அதை நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு சிரிக்கா. அப்போ அங்க அந்த தூதர்கள் சொல்றாங்க, உன் மனைவி என்ன செய்யறா? நகைக்கிறா. அவங்களுக்கு கோபம் வந்துச்சா? அதை அழகா பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப, அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நகைச்சா அப்படின்னா, இல்லை நான் சிரிக்கலையே அப்படிங்கிறா. சிரிச்சம்மா, ஆனா உன்னை அப்படியே சிரிக்க வைப்பார் ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? சொல்லப்பட்டது நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, இதை யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த காலத்தில் நடக்கும்லாம் வைக்கல. கர்த்தர் சொன்னதை அதை நிறைவேற்றக்கூடிய காலம் வந்ததுனால அதை உறுதியா சொல்லிட்டு போற. ஒரு உற்பவித காலத்திட்டத்தில் வரும்போது நீ உண்மையாவே சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு சிரிக்கிறதுன்னு சொல்லிட்ட, ஆனா ஒரு நாள் நீ சிரிக்கிறத நான் நேரில் என்ன செய்வோம்? பார்ப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் அறிக்கை செய்கிறவளா இருக்கிறோமா? எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறுங்கிறதுல நான் முதலாவது எந்த அளவுக்கு அதை என் வாழ்க்கையில் அறிக்கை எடுக்கிற ஒரு புருஷனா, ஒரு மனவாட்டியா நாம இருக்கிறோம். அப்படி நம்ம செய்தா நம்ம சந்ததிக்கு அந்த அறிக்கை இடுதலை கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அங்கே நம்முடைய விசுவாச அறிக்கை முதலாவது முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் கேட்காதிருப்பாரோ போட்டிருக்கல. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம உற்சாகமாய் இருக்கும் போது மாத்திரம் விசுவாச அறிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நாம எப்படி இருக்கணும்னா விசுவாச அறிக்கை செய்வதில் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொன்னது நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டது என்ன செய்யும்? நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். அதனாலதான் எலிசபெத்து மரியாளை பார்த்து சொன்ன உடனே மரியாளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது பாருங்க வார்த்தை. 38 வசனம் 1 அதிகாரம் லூக்கா 1:38 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். எவ்வளவு அருமையா சொல்றா பாருங்க. அதை அறிக்கை இடறா பாருங்க, அறிக்கை செய்யறா பாருங்க. நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்ய கடவுது? எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நீங்க
ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்தில் நிறைய வேற எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:45 வாசிக்கும் போது தாவீதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 17:45. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். நல்லா கவனிங்க. எவ்வளவு பெரிய அறிக்கை. போதும் சார். எவ்வளவு பெரிய அறிக்கை. நீ எதோட வர்ற? பட்டயம், ஈட்டி, கேடகம் இதோட வர்ற. ஆனா ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். மற்ற எல்லாத்துட்டையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. நம்மகிட்ட எம்டிங்கிற எக்யூப்மெண்ட்ஸை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு அதுல ரகசியம். அந்த எம்டிக்குள்ளதான் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஒன்றுமில்லாதவர்களை கொண்டு எவராலும் செய்ய முடியாத சாத்தியமானவைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் எப்படி வர்றேன்ப்பா அப்படின்னு அங்க அறிக்கையிடுறான். இத கேட்கிற கோலியாத்து சொல்றான், ஏப்பா நானாவது எதை வச்சிருக்கேன்? ஈட்டி, கேடயம், பட்டயத்தை வச்சிருக்கேன் தப்பாரு. ஆனா நீ சொல்றதை என்னால என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே இல்லை. நீ பெருசா வார்த்தையை மட்டும் பேசுறிய அப்படின்னு நம்மளை பார்த்து 1000 பேர் நம்மளை கமாண்ட் பண்ணலாம். நீங்க தளர்ந்து போகாதீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆமே, என்ன செய்து கொண்டே இருங்க? அறிக்கை செய்து கொண்டே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் பெரியவராக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க. அப்போ முதலாவது நம்ம அறிக்கை செய்வதில் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும்னா ஸ்தோத்திரம். சங்கீதம் 46:10 வாசிப்போம். 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நல்லா கவனிக்கீங்களா? ரெண்டாவது நாம என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியா இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். சைலண்ட் ப்ளீஸ் அப்படிமா பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப சைலண்டா இருக்கணும். அதுக்காக சைலண்ட்னு சொல்லிட்டு தூங்கிடக்கூடாது. சைலண்டா இருக்கிறோம்னா ஒன்றை நாம நம்ம வாழ்க்கையில பிரதிபலித்து கொண்டே இருக்கணும். என்னன்னா, நான் செயல்படுவதை விட எனக்காக ஒருத்தர் செயல்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில பதட்டப்படாம அமைதியா காத்திருக்கணும். நம்புறீங்களா நீங்க? இயேசு எனக்கு சொன்னாரு, அவர் நிச்சயமா என்ன செய்வார்? செய்வார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எப்போ இருக்குன்னா கொஞ்சம் யாராவது சொல்லும் போது இருக்கு பாஸ்டர், பிறகு என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சொல்லணும். நம்ம அமைதியாக இருக்கோம்னா சொல்லணும், எப்பா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. நம்மளை பார்த்து யாரா அப்படி சொல்ல முடியுமா? சிலவங்க சொல்லுவாங்க, அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செய்வான்ப்பா. அப்படி நம்மளை சொல்லக்கூடாது. நான் அமைதியாக இருக்கேன்னா என்னை சுற்றி பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கா, என்னை சுற்றி பயங்கரமான அவதூறுகள் பரவிக்கிட்டு இருக்கா, என்னை சுற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்களா, நான் ரொம்ப சைலண்டாக இருக்கேன்னா ஒன்றை என் வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சியாக கொண்டு வரணும். என்னன்னா, அமைதியாக இருந்த ஒவ்வொரு தருணங்களும் அளவற்ற காரியங்களை செய்கிறவரை கிரியை செய்கிற காரியமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தை எதிரான சூழ்நிலைகளை உங்களுக்கு வழியாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. கவனிக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான வழியை அவரை ஏற்படுத்துவார். நம்ம போய் திறந்துக்கிட்டு நம்ம முயற்சியில, நம்ம திறமையில, நமக்கு இருக்கிற சில என்ன சொல்றது பலத்தில் போய் நான் கொஞ்சம் திறந்துறதேன் அப்படின்னு திறக்கக்கூடாது. அமைதியாக என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நீர் மகிமையானவைகளை செய்வீர். எப்படி மகிமையானவைகளை செய்வீர்? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் பதட்டப்பட மாட்டேன், நான் ஆத்திரப்பட மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வந்துடக்கூடாது? ஆத்திரம் வந்து பொங்கி எழுந்து இந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடக்கூடாது. டமா டமா டமான்னு வெடிச்சு அப்படிலாம் வெடிக்கக்கூடாது. எனக்கு என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? அழகா செய்வார். ஆமே. நாம நம்மளை குறித்து அவதூறா பேசுறவங்களா இருக்கட்டும், நம்மளை குறித்து ரொம்ப கேவலமா நினைக்கிறவங்களா இருக்கட்டும், நாம போய் பேசினோம்னா அந்த வார்த்தை முடிஞ்சிருமா? அது சரியாயிருமா? இல்லை. நம்முடைய தேவன் தான் அதை சரிப்படுத்த முடியும். நம்புறீங்களா? நம்முடைய தேவன் தான் அதற்கான சரியான பாடத்தை என்ன செய்ய முடியும்? விளங்க பண்ண முடியும். யாத்திராமம் 14:14 விசுவாசித்து நாம அமைதியா இருக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள். அதை நீங்க எப்படி மாத்திக்கோங்க? நான் அமைதியா இருப்பேன். எனக்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? எனக்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. நான் அமைதியா இருப்பேன். நம்புறீங்களா? சொல்லப்பட்டவைகள் நிறைவேறணும்னா நான் அமைதியா இருக்க பழகணும். மூன்றாவது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பலியிடுவதை பார்க்கலாம் கீழ்ப்படிவதே உத்தமம். மூணாவது, நாம கீழ்ப்படியணும். அவரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறணும்னா அறிக்கை செய்யணும், அமைதியா இருக்கணும், கீழ்ப்படியணும். என்னத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, எனக்கு என்ன சொல்ல ஆண்டவர் திட்டம் பண்ணாரோ அந்த திட்டத்துக்கு உகந்தவர்களா சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். இதை நீ செய்யும் பாரு, அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். உன்னை நான் ஆயத்தப்படுத்த விரும்புறேன், உன்னை தயார்படுத்த விரும்புறேன், உனக்கான இந்த நன்மையை கொடுக்க நான் விரும்புறேன், நீ இப்படி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம அப்படியே கேட்கணும். வேதத்தில் கீழ்ப்படிந்தவர்களை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். மாத்திரமல்ல, விடாமுயற்சியுடன் செயல்பட்ட ஸ்தோத்திரம் மோசே. விடாமுயற்சினா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது சாதாரணமான விஷயமே கிடையாது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். மாத்திரமல்ல, பரீட்சை பார்க்கிற ஜனம். இன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசுறாள், நாளைக்கு இன்னொரு வார்த்தையை நீ தானப்பா பேசினானா, நான் பேசினானா, நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ற ஆளுக்க. அப்ப அவர்களை நடத்துவதற்கு ஒரு தலைவன்னா சாதாரணமான விஷயமா? ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, ஆனா கடைசியில ஆளு பதறிட்டாரு. கடைசியில தண்ணி விஷயத்துல பேசணுங்கிற இடத்துல என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன், அந்த அளவுக்கு பிரஷர். நீ தண்ணி தருவியா தரமாட்டியா? எப்படி கேள்வி? தண்ணி தாயேன்னு கேட்கறதுக்கும் தண்ணி தருவியா தரமாட்டியா, என்ன கொண்டு வந்து வனாந்தரத்தை போட்டு தாகத்தினால என்ன அப்படி கொள்ளுதியே அப்படின்னு உடனே மோசைக்கு என்ன செஞ்சிட்டு, ஏப்பா உன்னை எப்படிலாம் நடத்தி கொண்டு வர்றாரு ஆண்டவர், உனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம சாதாரண என்னது தண்ணி குடிச்சா சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம், அவ்வளவு பயங்கரமான பிரச்சனையா? ஆண்டவர் போய் சொல்ற, ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ற, எப்ப நீ கண்மலைட்ட பேசுன்னு சொன்ன வார்த்தை என்ன செய்யல? மோசைக்கு பிரஷர்ல போய் ஏற்கனவே ஒரு முறை அடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? அடிக்க சொல்லிப்பாருன்னு போய் அடிச்சிட்டாரு. அடிச்சாலும் கர்த்தர் என்ன செய்யல? நீ அடிச்ச பிறகு அன்னைக்கு அடிக்க சொன்னேன் தண்ணி வந்துச்சு, இன்னைக்கு பேச சொன்னேன் நீ அடிச்சிட்ட, உனக்கு தண்ணி கிடையாதுன்னு ஆண்டவர் எல்லாம் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம்ல. நம்ம செய்த தவறையும் நம்முடைய பட்சத்துல இருந்து நமக்கு சாதகமா மாற்றி கொடுக்கிறாரு. தண்டனை அனுபவிச்சது யாரு? தண்டனை அனுபவிச்சது யாரு? மோசே. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய நிலைமை அப்படி ஆயிப்போயிருது. கர்த்தர் நல்லவ, எந்த அளவுக்கு பயங்கரமா நின்னாலும் கடைசிரத்துல ஒரு சின்ன காரியத்துல போச்சு. கவனிங்க, மோசே அந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே. ஆண்டவர் 10 கற்பனையை கொடுத்தாரு, கர்த்தருடைய கையினாலே எழுதி என்ன செய்தாரு? அப்படித்தானே போட்டுக்க வசனத்துல. ஆனா கீழே வந்தா, நீ கீழே இறங்கிப்போ,
தங்கள் கிரியைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறாரு. கீழே வந்த உடனே மோசைக்கு பார்த்தாரு, இவன் பயங்கரமா ஆட்டம் பாட்டம் அங்க கொண்டாட்டம் நடக்கு. பார்த்தாரு, கொண்டு வந்த கற்பலை அணிஞ்சிட்டாரு. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய தப்பு. எழுதுனது யாரு? ஆண்டவர் எழுதினாரு. இன்னைக்கு ஒன்றும் வேணாம், நம்ம பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நம்மகிட்ட கொண்டாந்து பிள்ளையை காமிக்கி. உடனே நம்ம பார்த்துட்டு, என் எழுத்தை விடவா வந்துட்டு ஸ்கூலில் இருக்க மிஸ் எழுத்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கிழிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைகளுடைய மனநலம் எப்படி இருக்கும் யோசிங்க. எப்படி இருக்கும்? நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைய அதெல்லாம் ஏற்றுக்கிடாது, அது ஏற்றுக்கிடும். ஆனால் ஸ்கூலில் டீச்சரு, வாத்தியாரு, மிஸ்ஸு அவங்கள நம்மளை விட மேலே எடுத்து வச்சுருக்காங்க. கிழிச்சிட்டேலான்னு கிடந்து உருண்டுறோம். போச்சு, இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா இன்னும் அவ்வளோதான், அப்படி இப்படி அப்படின்றோம். ஆனால் மோசே கர்த்தரே எழுதி கொடுக்குறாரு. கற்பலகையை வாங்கிட்டு வந்து இவன் பண்ணுற அட்டூழியத்தில் உடைச்சிட்டாரு. உடைச்சாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, சரி உடைச்சிட்டியா, நீ என்ன செய்யணும், இங்கேருந்து 2 பலகையை கொண்டு மேலே வா. கவனிக்கிங்களா? மேலே இருந்து இறங்குறது லீசி, இங்கேருந்து போகிறது கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? உடைச்சது யாரு? அவர் தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ கீழே இருந்து கற்பலையை மேலே கொண்டு வா, மேலே வந்து உனக்கு நான் எழுதி கொடுக்க மறுபடியும் கீழே கொண்டு வா. கவனிக்கிங்களா? சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் கொஞ்சம் போட்டு சட்டியில் போட்டு வதக்குறாருன்னா எங்கேயோ கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சிருப்போம், கொஞ்சம் மிஸ் ஆகிருப்போம். ஆண்டவர் பார்ப்பார், அப்படியா, கொஞ்சம் வா, நான் மறுபடியும் உன்னை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சரிப்படுத்துறேன். மோசே உடைச்சதுனால கீழேருந்து கொண்டு போய் மேலே ரெடி பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வர. கீழ்ப்பிடிதல் நமக்கு ரொம்ப அவசியங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டதை நிறைவேறணும்னா என் வாழ்க்கையில் கீழ்ப்பிடிதல் ரொம்ப அவசியம். வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்பிடிதலே ரொம்ப உத்தமம். எது உத்தமம்? பலியை பார்க்கலாம் கீழ்ப்பிடிதல் தான் என்னது ரொம்ப உத்தமம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஆண்டுடைய சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன். சொல்லுங்க, அப்படியே. ஒரு காலத்தில் சொல்லுவாங்களா, நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளை, அது நடந்துச்சா இல்லையா? அந்த காலத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. இன்னைக்கு கோடு கிளிங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்க கோடு கிளிங்க பார்ப்போம். அந்த கோடை எந்த அளவுக்கு தாண்டணுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் படிச்சு வச்சிருக்கு. சரி, என்னமா அதை நம்ம எப்படி சொல்லிடுவோம், என்ன அறிவு என் பிள்ளைக்கு, நம்ம செஞ்சதை அது மாத்திட்டு, நம்ம கிழிச்ச கோட்டை அது தாண்டிட்டு, ஆனா நம்ம சொல்லுவோம் என்ன அறிவு என் பிள்ளைக்கு பாரு, கோட்டை கிழிச்சா கூட அந்த கோட்டை தாண்டி எப்படி சாதுரியமா என் பிள்ளை தாண்டிட்டு பத்தியா. அப்படி நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் நாம. கவனிங்க, 3 காரியம் அறிக்கை செய்யணும், அமைதியா இருக்கணும், கீழ்ப்படியணும். இந்த 3ஐயும் நம்ம செஞ்சோம்னா கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி இல்லை. உனக்கு நான் சொல்லப்பட்ட வார்த்தை உன் சூழ்நிலையை அறிந்து உனக்கானதாய் நான் உனக்கு தந்திருக்கிறத நான் நிறைவேற்றுவேங்கிறத ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு. கண்ண மூடி ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். நேசிக்கிறதில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்பதை எங்களோடு பேசின வார்த்தையை நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும் என்பதை எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்ட எங்கள் வாழ்க்கையில் இனி இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல, உங்களுடைய வார்த்தைக்கு தக்கதான வாழ்க்கையின் அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். இந்த வார்த்தையை தூரத்திலே சமயத்திலிருந்து கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், திருப்தி உண்டாகட்டும். நீங்க பேசுனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்